ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக இருக்கிறீர், உமக்கு நன்றி. எனக்கு ஒரு விஷயம் மாத்திரம் புரிஞ்சிடும். என்னைக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாயிற்றுக்கிழமையில் பிரசங்கிக்க கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையை வைத்தே நான் புரிந்து கொள்வேன் அவருடைய இருதயம் உங்களை குறித்து எப்படி இருக்கிறது என்று. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதான் ரகசியம். அவருடைய இருதயம் என்னத்தை யோசிக்கிறது என்பதை அந்த வார்த்தைகளை வைத்தே நான் புரிந்து கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷன் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எல்லாரும் கவனிக்கலாம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, பைபிள் இல்லாதவர்கள் கொஞ்சம் நான் சொல்லுகிற வார்த்தை கூர்ந்து கவனியுங்கள். இல்லை என்றால் படிக்க தெரிந்தவர்கள் மேலே டிவியிலே காண்பிக்கப்படுகிற அந்த திரையிலே அந்த வசனத்தை படியுங்கள். நன்றாக கவனிங்க. 10 பேர், குஷ்டரோகம் உள்ள 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரக்கும் என்று சத்தமிட்டார்கள். எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியராய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய வேறொருவரும் திரும்பி வர காணோம் என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை. இது எல்லாருக்கும் தெரியும்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 பேர் குஷ்டரோகி. நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். 10 குஷ்டரோகிகள். அந்த நாட்களிலே குஷ்டரோகம் பிடித்தால் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவர்கள் யாரும் ஊருக்குள்ளே வரக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் குஷ்டரோகிகள், அவர்கள் தீண்டத்தகாதவர்கள். அவர்கள் ஊரில் எல்லைகளிலே இருப்பார்கள். எல்லைகளுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. குஷ்டரோகம் இருக்கிறவர்கள் வரக்கூடாது. அதில் 9 பேர் யூதர்கள், ஒருவன் சமாரியன். நல்லா கவனிக்கணும். 9 பேர் யூதர்கள், ஒருவன் மாத்திரம் யாரு? சமாரியன். அந்த ஒருவன் மாத்திரம். அவர்கள் 10 பேரும் ஒரே ஜெபத்தை செய்கிறார்கள் இயேசுவின் இடத்தில். இயேசுவே, ஐயரே, எங்களுக்கு இரங்கும், எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். ஆசாரியர்கள் என்றால் யார் என்றால், அந்த நாட்களிலே தேவாலயத்திலே ஆசாரியர்கள் இருப்பார்கள். குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது அவன் ஊருக்கு எல்லையிலே இருக்க வேண்டும். அவனுக்கு குஷ்டரோகம் எப்பொழுது சரியாகிறதோ அப்பொழுது அவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, யூதனாய் இருக்கிறவன், அந்த குஷ்டரோகியாய் இருந்து சுகமானவன் ஆசாரியர்களிடத்திலே நான் சுகமாகி விட்டேன் என்று காண்பித்து அங்கே பலியிட வேண்டும். அங்கே ஏதாவது ஒரு பறவையை பலியிட வேண்டும். பலியிட்டு அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டதுக்கு பின்புதான் அவர்களுடைய வீட்டிற்குள்ளே அவன் பிரவேசிக்க வேண்டும். ஆனால் இப்படி 10 பேரும் போகிறார்கள். 10 பேர்த்துக்கும் சுகம் கிடைக்கிறது. ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி வருகிறான். திரும்பி வந்து இயேசுவை பார்த்து அங்கே அவரிடத்திலே உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தினான். இதை இப்போ படித்த வசனம் கரெக்டா? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்திருக்கும். ஒரு பிக்சரை போல, ஒரு படத்தை போல உங்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான் விளக்கத்தை கொடுத்தேன். கவனிங்க. இதை ஒருவன் மாத்திரம் வந்து மகிமைப்படுத்தினான் என்று அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள். அவன் மாத்திரம்தான் நன்றியுள்ளவனாய் இருந்தான் என்று அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள்.
ஆனால் ஆண்டவர் என்னுடைய தலையை கொஞ்சம் தட்டி, அதுவல்ல, அதற்குள்ள இன்னொரு விஷயத்தை நான் அடக்கி வைத்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா. லிசன், 10 பேரும், அதில் 9 பேர் யூதர்கள். இந்த 9 பேரும் ஆசாரிகளை சுகமான பிற்பாடு சந்திக்கலாம். ஆனால் சமாரியனாகிய ஒருவன் யூதர்களோட கலகக்கூடாது, யூதர்களோட சேர்ந்து இருக்க முடியாது, யூதர்களிடத்தில் பழக முடியாது. யூதர்கள் அவனை நாய் என்று சொல்லுவார்கள். யாருக்கெல்லாம் விளங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யூதர்கள் சமாரியரை பார்த்தால் நாயை போல மதிப்பார்கள். சமாரிய ஸ்திரீ கிணற்றண்டியில் இருக்கும்போது கூட அவள் கேட்கிறாள், யூதனாய் நீர், இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், நீர் யூதனாய் இருக்க என்னோடு சம்பந்தம் கலக்கலாமா? ஏனென்றால் யூதர்களுக்கும் சமாரியரும் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். இவர்களை பார்த்தால் இவர்களுக்கு ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடக்கிறது. 9 பேர் யூதர்கள், ஒரு குஷ்டரோகி மாத்திரம் சமாரியன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க. இப்போ அந்த 10 பேரும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஐயரே, எங்களுக்கு. உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் போய் ஆசாரியர்கள் இடத்துல காண்பீங்கள். 9 பேர்த்துக்கு தனியாக சொன்னாரா இல்லை 10 பேர்த்துக்கு சேர்த்து சொன்னாரான்னு பார்த்தா 10 பேர்த்துக்கும் சேர்த்து சொன்னார். ஆமென். லிசன், இந்த குஷ்டரோகிகள், அவர்கள் ஆசாரியர்களிடத்தில் காண்பிக்கிற குஷ்டரோகிகள் யூதர்களாக இருப்பார்களானால் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சொந்தம், அவருடைய மனைவி, அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் கோயிலுக்கு வரலாம், இவனை காணலாம், இவன் வீட்டிற்கு போகலாம். ஆனால் இந்த ஒரு சமாரியன் இருக்கான் பாருங்க, அவன் குஷ்டரோகி. அவன் எங்க உள்ள போக முடியாது? ஆலயத்துக்குள்ள போக முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன கட்டளை என்ன? ஆசாரியர்கள் இடத்திலே போய் காண்பி. லிசன், ஒரு கற்பனைக்குள்ளாக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். இவர்களுக்கெல்லாம் குஷ்டரோகம் பிடித்திருக்கிறது. அந்த கஷ்ட சூழ்நிலையிலே பிள்ளைகள் பக்கத்தில் இல்லை, மனைவி பக்கத்தில் இல்லை, சொந்தங்கள் பக்கத்தில் இல்லை, பட்டணத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். அவர்கள் கைகளெல்லாம், கால்களெல்லாம், உடம்பெல்லாம் குஷ்டரோகம் இருக்கிறது. இந்த குஷ்டரோகத்தின் மத்தியிலே தனிமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியரிடத்தில் காண்பீங்கள். இவர்கள் எழுந்து அவர்கள் போகிற போது சுத்தமான வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. 10 பேரும் சுத்தமாகிறார்கள். லிசன், இந்த 10 பேர்த்துல 9 பேர்த்துடைய மனது எப்படி இருக்கும்? இந்த ஒருவனுடைய மனது எப்படி இருக்கும்? இந்த 10 பேர்த்துடைய மனது, நான் சுத்தமானேன், சந்தோஷம் அடைந்தேன். சந்தோஷம் இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? இருந்திருக்கும். எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அத்தனை வருஷங்களாய், வருஷ கணக்கில் இருக்கலாம், மாச கணக்கில் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் இவனுக்குள்ளே இருந்த கஷ்டங்கள் எல்லாம் போய், நான் இப்பொழுது என் பிள்ளைகளை பார்க்க போகிறேன், நான் இப்பொழுது போய் என் மனைவியை பார்க்க போகிறேன், நான் என் சொந்தங்களோடு வாழப் போகிறேன், நான் இப்பொழுது ஆசாரியனிடத்தில் போய் காண்பிக்க போகிறேன், நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறபடினால் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள அங்கு ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹalleluya. ஆனால் இந்த ஒருவனுக்கு ஒருவரும் கிடையாது. அங்கே அவனும் சுகமாகிறான், சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். ஆனால் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள அந்த ஊருக்குள்ளே ஒருத்தன் இல்லை. ஹலோ ஹலோ, லவ் யூ லார்ட். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய சந்தோஷம் நடக்கும், ஹாப்பியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஒருவரும் இல்லை என்று இயங்குகிறாயாம். ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கேன். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. லிசன், ஆமென். என் இயேசு, நீங்கள் ஆராதிக்கிற அந்த இயேசு, இவன் போய் அவர்கள் 9 பேரும் ஆசாரியரிடத்தில் காண்பித்து விட்டார்கள்.
இவனோ ஆசாரியன் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில் திரும்பி அதே இடத்திற்கு திரும்பி வருகிறான். அவன் வருகிற வரைக்கும் என் இயேசு அதே இடத்துல காத்திருக்கிறார். ஆமென். ஏன் தெரியுமாயா காத்திருக்கிறார்? என் பிள்ளை போறா, அவனுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள அங்கே அவனுக்கு ஆட்கள் இல்லை. அவன் திரும்பி வருவான். நான் பிரதான ஆசாரியனாகிய நான் நின்று அவனுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வேன். ஆமென். I love you Lord. ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஏன் அவன் ஒருத்தன் நன்றி செலுத்தினான் அப்படின்னா, நன்றி செலுத்தினான்னு வசனத்தை கேட்டோம். ஆனால் ஆவியானவர் எனக்கு சொன்னார், அப்பா அதெல்லாம் இந்த கதை, அவனுக்கு அங்கே யாரும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஒரு சில நேரங்களில் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லையா? சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள, ஐயா நான் சந்தோஷமாக இருக்கேன் ஐயா, இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள கூட ஒருத்தன் இல்லை. கவலைப்படுறியா? ஆண்டவர் என்னோட தான் பேசுகிறார். நான் இருக்கேன் மகளே. ஆமென். அவன் வர வரைக்கும் பாருங்க, பைபிள் சொல்லுது அவர் அங்கே தான் இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 15 வசனம் வாசிங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, நான் சந்தோஷமா இருக்கிறதை நான் ஆரோக்கியமாயிட்டேன். யார்ட்டையா சொல்லணும், ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா யார்ட்டையா சொல்லணும்னு ஆசையா இருக்கும் இல்லையா? ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு ஆசையா இருக்கும் இல்லையா? ஒரு பிள்ளை பாஸ் பண்ணிட்டானா, ஐயோ நான் பாஸ் பண்ணிட்டேன்னு யார்ட்டையா சொல்றதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா? ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்து அவன் விடுதலை ஆயிட்டானா, ஐயா நான் விடுதலை ஆயிட்டான்னு இருக்கணும் இல்லையா? ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் படுத்து நான் சுகமாயிட்டேனா, டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒருத்தன் கூட இருக்கணும் இல்லையா? ஆமென். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். எல்லாரும் பாடுவோமா? சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு, ஓ சூழ்நிலைகள் மாறினாலும் சிலுவையில் ஜீவனிடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே. எல்லாரும் கரங்களை தட்டி. உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், என்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், என்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, உனக்கு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லையா? எவ்வளவு அன்புள்ள தேவன் உனக்கு சந்தோஷத்தையும் கொடுத்து அதை பகிர்ந்துக்க யார் இல்லைங்கிறதுக்காக அவ்வளோ நேரம் அவனுக்காகவே காத்திருந்த தேவன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, என் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள இந்த உலகத்தில் ஒருவர் இல்லை என்றாலும், உலகத்தில் ஒருவர் இல்லை என்றாலும் நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. உன்னுடைய கஷ்டத்தை மாத்திரம் நீ ஆண்டவர்கிட்ட சொல்ற. ஆண்டவர் சொல்றார், மகளே மகனே உன் கஷ்டத்தை மாத்திரம் என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கியே, என்னைக்காவது உனக்கு நான் செய்த சந்தோஷத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிறியா? இன்னைக்கு நிறைய பேர் மறந்துடுறோம், ஆண்டவரை ஒன் வேளை தான் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா நினச்சிக்கிறோம்? ஏன் தெரியுமா ஆண்டவர் கிரியை செய்ய முடியறதில்ல உங்கள் வாழ்க்கையில்?
அவரை மனிதனை போல நினைச்சுக்கிட்டோம். அவர் தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப ஒன் வேல இருக்காதீங்க. துக்கத்துக்கு மாத்திரம் ஆண்டவர்கிட்ட போகாதீங்க. உங்களுக்கு சந்தோஷம். ஒரு நாள் அப்படிதான், துக்கத்துக்கு மாத்திரமா அப்படின் போது ஆண்டவர், இல்லப்பா உன் சந்தோஷத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. நமக்கு சந்தோஷம் வரும்போது பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லையே. துக்கம் வரும்போது மட்டும் என்ன பகிர்ந்து கொள்ள ஆள் இருக்கு. யார் இருக்கு? ஆண்டவர் இருக்கார். ஆண்டவர். துக்கம் இருக்கும்போது ஆண்டவர் இருக்கார். சந்தோஷம் வரும்போது நம்ம யாரை தேடுறோம் தெரியுமா? மனுஷனை தேடுறோம். யார்கிட்டயா சொல்லணுமே, யார்கிட்ட. உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, ஆண்டவர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறார். எங்க அப்பா இருக்கிறார். எங்க அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோள் மேல சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். எல்லாரும் கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு. தெரியுமா தெரியாத பாட்டு? புருஷங்கிட்ட சண்டை போடும்போது வாய்ஸு பட்டையை கலப்புது. 4 வீட்டுக்கு 4 தெருவுக்கு. கொஞ்சம் சத்தமாக பாடுவீங்களா? பிள்ளைய கத்தும் போது கூட எப்படி தான் இருக்குது? ஏய் சனியனே, அந்த சவுண்டெல்லாம் சூப்பராக பக்கத்து வீட்டுக்கு கேட்கும். எல்லாம் சொல்லுங்க. கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோள் மேல சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா தோள் மேல சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு, உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு சொல்லிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஓடிடுறேன். கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஹல்லேலூயா. ஆமென். ஓட வேண்டிய இடத்துல வேகமாக ஓடணும், ஓடக்கூடாத இடத்துல வேகமாக ஓட விட்டா அப்படித்தான் ஆகும். ஆமென். சரி, ஓகே, நல்ல கவனிங்க. அப்போ உங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள தேவன் இருக்கிறார். அடுத்து திருப்பிக்கோங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 48வது வசனம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் அது. ஆமென். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக அடித்தபடியினால், அப்பொழுது அவர்களுக்கு எதிராக காற்று அடித்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஆமா, ஸ்தோத்திரம். இது ஒரு ஜோக்கு நான் படித்தேன், பார்த்தேன் யூடியூப்பில். 2 வால் போஸ்ட்டு, தங்க தக்கம். ஸ்தோத்திரம். தண்டு வலிக்கிறதை பார்த்து இல்லை, தண்டு வலிக்கிறதை பார்த்து. ஆமென். தங்க பதக்கங்கிற படம் ஒன்று வந்துச்சான். அது 2 வால் போஸ்ட்டு பிரித்து இருந்துச்சு. அதை பார்த்தேன், என்னடான்னு. அது நல்ல ஜோக்கு தான், உண்மையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் அது. பிரித்த உடனே தங்கப்ப தக்கம், தங்கப்ப தக்கம் ஒன்று சேர்த்தா தான் என்ன தெரியுது? தங்க பதக்கம்னு தெரியுது. ஆமென். சரி, புரியறதுக்காக சொன்னேன். உடனே அங்கே போயிடாதீங்க. ஆமாங்க, ரொம்ப நல்ல நடிகர் தான் அப்படின்னு அங்கே போயிடாதீங்க. சரி, இங்கே கவனிங்க. ஓகே, 48வது வசனம். அப்பொழுது மறுபடியும் வாசி பார்க்கலாம், வேகமா வாசி. நீ தான் வாசிக்கணும். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் அடித்தபடியினால், காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, அவர்கள்
தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து ராத்திரி 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர்களை கடந்து போகிறவர் போல. நல்லா கவனிக்கணும். இயேசு 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்களுக்கு கொடுத்து இந்த 12 சீஷர்கள் என்ன சொல்றாரு? அக்கறைக்கு போங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்துகிறார். வேகமா போங்க அப்படிங்கிறார். 12 சீஷர்களும் ஒரு படகுல உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த படகுல பிரயாணம் செய்கிறார்கள். சாயங்காலத்தில் ஏற்றி விட்ட ஆண்டவர் 4ஆம் ஜாமம் அப்படின்னா 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் யூதர்களுடைய இது வழக்கத்தின்படி அது காலையில் விடியற்காலம் 3 மணியிலிருந்து 6 மணி என்ன சொல்லுவாங்களா இந்த ஜாமம். எத்தனை ஜாமம்? 4வது ஜாமம். ஜாமமாய் பிரிப்பார்கள். இது 4வது ஜாமம். அப்போ விடியற்காலம் 3 மணிக்கு எடுத்துக்கொள்வோம். விடியற்காலையிலே இவர்களுக்கு ஒரு போராட்டம். என்ன? இயேசு எங்கே இருக்கிறார்? தனியாய் மலையின் மீது இருக்கிறார். இயேசு எங்கே இருக்கிறார்? என் கூட பேசணும். இயேசு எங்கே இருக்கிறார்? மலையின் மீது இருக்கிறார். இவர்கள் நடுக்கடலில் இருக்கிறார்கள். இவர்கள் எங்கே இருக்கிறாங்க? நடுக்கடலில். 3 மணிக்கு நடுக்கடலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் பிரயாணம் பண்ணும்போது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தது. என்ன எதிராக இருந்தது? காற்று. நல்ல கவனிங்க. இது சத்ரு அல்ல. லிசன். சத்ரு அப்படின்னா அவர் நித்திரையாய் இருந்தார். அவர்கள் ஐயா நாங்கள் மடிந்து போகிறோமே என்று உமக்கு கவலை இல்லையான்னு சொன்னோன்னே அவர் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார் என்றால் அங்கே சத்துருடைய செயல் இருக்கிறபடினால் அவர் கட்டளையிட்டார், ஏய் அமைதலாயிரு என்றார். இங்கே காற்றும் கடலும் அதட்டப்படவில்லை. இங்கே இயேசு அவர்கள் நல்லா கவனிக்கணும். காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால். அப்படி என்றால் இவர் ஒரு பக்கத்தில் இருக்கிறார், இவங்க நடுக்கடலில் மாட்டிக்கிட்டாங்க. விடியற் காலம் ஆண்டவர் தான் சொன்னார். என்னது? நீங்கள் அக்கறைக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் போனாங்க. ஆனால் அக்கறைக்கு போக முடியல. லேட் ஆகுது. எல்லாரும் சொல்லுங்க, டிலே ஆகுது. ஆமென். லேட் ஆகுது. இந்த லேட் ஆன போது என் தேவன் என்ன பண்றாரு? அங்க கடலின் மீது என்ன பண்றாரு? நடந்து வந்து அவர் எதுக்கு நடந்து வராராம்? மலையில இருந்துட்டு என்னத்தை பார்க்கிறாரு? அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதே அவர் கண்டு. எங்கிருந்து காண்றாரு? மலையிலிருந்து. எங்கிருந்து காண்றாரு? மலையிலிருந்து. எல்லாரும் சொல்லுங்க, எங்கிருந்து காண்கிறார்? மலையிலிருந்து. இவங்க நடுக்கடலில் இருக்காங்க. அவர் மலையில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க இருந்து பார்க்கிறார், என் பிள்ளைகள் என் வார்த்தைக்குத்தான் கீழ்ப்படிந்தார்கள், நான் சொன்னபடி தான் செய்கிறார்கள். ஆனால் அங்கே தடுமாற்றத்தை கவனிக்கிறார். தடுமாற்றம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவர் வருகிறார். ஒரு அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் செய்வோம். ஆண்டவர் தான் அதை சொல்லியிருப்பார். ஆனால் நம்மளால் அடுத்த முயற்சிகளை எடுத்து போவதற்கு அநேக தடைகள் இயற்கையாகவும் இல்லை ஒரு சில மனிதர்களாலும் அநேக தடைகள் வருகிறதை நம்மளால் உணர முடியும். யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கு? ஒரு சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், நான் யோசிச்சிருக்கோம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி தானே நான் செய்கிறேன், ஆனாலும் நான் போக வேண்டிய நேரத்தில் போக வேண்டிய இடத்திற்கு என்னால் முன்னேறி செல்ல முடியவில்லையே. அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களை தூரத்திலிருந்து அறிகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, தூரத்திலிருந்து அறிகிறவர். ஹல்லேலூயா. இங்க எதிர்காற்றாய் இருந்தபடினால் அவர்களால் அங்க என்ன பண்ண முடியல? முன்னேறி போக முடியல. வருத்தப்படுறாங்களாம். என்ன பண்றாங்களாம்? தண்டு வலித்து வருத்தப்படுகிறார்கள். வருத்தப்படுகிறார்கள் என்றால் வேதனைப்படுகிறார்கள். அது கிரேக்க பைபிளில் எப்படி சொல்லுதுன்னா, வேதனைப்படுகிறார்கள். ஐயா என் பிள்ளை வேதனைப்படுகிறான் என்று இயேசுவின் இடத்துல எப்படி சொன்னார்களோ அந்த வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ அங்கே தண்டு வலிக்கிறதுல வருத்தப்படுகிறார்கள் என்றால் வேதனைப்படுகிறார்கள். ஏன் நம்மளால் முன்னேறி போக முடியல? ஏன் டிலே ஆகுது? நான் செய்ய நினைத்தது ஏன் சரியான நேரத்தில் போக முடியல? இங்கே கவனிங்க,
உடனே அவர் அங்க வந்துடுறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு இயேசு உன் வாழ்க்கையில டிலேவை பார்த்தாருன்னா, வாழ்க்கையில டிலேவை பார்த்தாருனா, தாமதத்தை பார்த்தாருன்னா, தாமதம் ஆச்சுனா இயேசு அங்க வராரு. இயேசு அங்க வராரு. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. நீ என்ன நடந்தாலும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும் கவலைப்படாத. நடக்கிறது நடக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும். ஆமா, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். என்ன நடந்தாலும் பிர்க்மன்ஸ் அழகா பாடினார்ல, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டால் நன்றி ஐயா. இன்னைக்கு கதாகால ஜபம் தான் போல இருக்கு. என்ன நடந்தால் நன்றி ஐயா, யார் கைவிட்டால் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஓ நன்றி நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. ஒரு நிமிஷம். ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறதுக்கு ஸ்லோவாக போகுது, ஸ்லோவாக வாசிக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக போகுது. ஆமாம், நம்ம தடுமாற்றோம். ஆனால் அங்கே கர்த்தர் வருவாராக. ஆமென். கொஞ்சம் வேகமாக ரிதமா போடுவீங்களா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஓ என்னை கண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா 6 8 4 8 என்ன 4 பேஸ் வரணும். நான் ட்ரம்மரு, நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ட்ரம்மரு. ஆமாம், சின்ன வயசுலேருந்து கொட்டாங்குச்சிலேருந்து கதவுலேருந்து அடித்து ட்ரம்ஸ் வாசிக்கிற வரைக்கும் நான் பழகினவன். அதனால் பிடிக்கிற கீபோர்டு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த டம்முன்னு கொடுக்குறது எனக்கு காதில் கேட்கும். இதுக்கு தகுந்த மாதிரி பாடிடுவோமா? என்ன நடந்தாலும் நன்றி. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஓ இருங்க ஓ இதெல்லாம் கட் பண்ணிருங்க பாஸ்டர். ஓஹோ கர்த்தர்கரம் எம்மேலங்க, இதுதான் கரெக்டா. கடுகளவு பயமில்லைங்க. ஓஹோ கர்த்தர்கரம், அதே கண்டினியூ பண்ணுங்க, பாட்டை மாத்திக்கலாம். பயமில்லைங்க, ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். கர்த்தர்கரம் எம்மேலங்க, கடுகளவு பயமில்லை. கொஞ்சம் மாத்தி போடவா? கர்த்தர் பார்வை எம்மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்னை ஓஹோ என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். கர்த்தர்கரம் எம்மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர்கரம் எம்மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. உள்ளத்தின் ஆழத்துலன்னு சொல்லுங்களேன், இயேசுவை பார்த்துக்கொண்டு பாடுங்களேன், பேசுங்களேன். பாட்டனால பேசுறது அப்படி. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹalleluya, ஹalleluya. அப்போ ஒருவேளை நான் படகுல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி தானே நான் போனேன், நீர் தானே அடுத்த கரைக்கு போங்க நீங்க, அதன்படி தானே நான் போனேன், ஆனால் என்னால் போக வேண்டிய நேரத்தில் போக முடியலையேன்னு வருத்தப்படுறியா? அவர் நடந்து வந்தவர் மாத்திரமல்ல, அந்த படகுல ஏறி உட்கார்ந்தார், உடனே அமைதல் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? வந்து 50வது வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆமென். ஒரு சில நேரம் நமக்கு காற்று அடிச்சதுன்னா இயேசுவே பேய் மாதிரி தான் தெரிவார். ஆமென். ஒரு சில நேரம் போராட்டம் வந்துச்சுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா, படகுல நல்லா பிரயாணம் பண்ணும்போது யார் இருக்கா? இயேசு நீங்க இருக்க இல்லை. பாட்டு பலமா இருக்கும். ஆனால் கொஞ்சம் பிரச்சனை அப்படியே தடுமாறுது, போட்டு தடுமாறுது, ஆண்டவரே முடியலையேன்னு. ஆண்டவரே அங்கே வந்து நின்னாலும் இது ஆண்டவர் தானா? இவனுங்க அப்படி தான் ஆயிட்டாருங்க. இது ஆவேசம் என்று பயந்தார்களாம். ஆவேசம் என்று எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை வந்தா ஆண்டவர் கூட பேய் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அது ஆண்டவர் மாற்றிக்கிறது இல்லை, உன் கண்ணை மாற்றல, உன் கண்ணு மாறி போச்சு. உன் கண்ணு, எல்லாரும் சொல்லுங்க, என் கண்ணு மாறினா, என் பார்வை மாறினா, நான் நடக்கிறது கூட கீழே விழுந்துருவேன். ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 14வது அதிகாரத்துக்கு ஓடுவோமா? கொஞ்சம் வேகமாக சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 14வது இதே சம்பவம் அங்கே நடக்குது. அதில் ஒரு சம்பவத்தை நான் காமிச்சேன்னா, கண்ணு மாறக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இங்கே தான் இருக்குது. ஆமென். 14வது அதிகாரம் மத்தேயு 14 26வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன்கோல், கண்டிப்பா தொடர்ந்து படிங்க. ம் 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 போதும். இங்கே கவனிங்க. இன்றைக்கி யாரெல்லாம் காலையில் பைபிள் வாசிச்சிங்க வீட்டில்? அவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். காலையில் நீங்கள் பைபிள் ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கலைன்னா இங்கே வாசிக்க முடியாது. திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ரெகுலராக பைபிள் வீட்டிலே வாசிக்கிற உபயோகப்படுத்துவர்களுக்கும் ஏதோ ஒரு முறை வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆமென். அதனால் உங்களை குறை சொல்லலை. அடுத்த வாரத்திலேருந்து ஆமாம் தெரில, இந்த 4 வாரமும் ஐயா நான் கேலேப் வாரம், இது இந்த மாதம் என்ன மாதம்? கேலேப் மாதம். 1ஆம் தேதியிலேருந்து 4 வாரம் கண்டினியூ வந்துட்டேன். இன்னும் 1 வாரம் தான் மிச்சமாக இருக்குது. அதையும் தான் வீட்டில் சொல்லிட்டு வந்தேன், இன்னும் 1 வாரம் தான் மிச்சம் இருக்குது. இந்த மாதத்தை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம்னு நினைக்கிறேன்னு. சரி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கவனிங்க, இங்கே இதே சம்பவத்தை தான் இங்கே எழுதுகிறார். உன் பார்வை மாறுனுச்சுன்னா, உன் பிரச்சனை டைமில் உங்களுக்கு ஆண்டவரே வந்து நின்னாலும் ஆவேசம் வந்து நின்ன மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான்? பேதுரு, அவர் சொல்கிறாரு, பேதுரு அவரை நோக்கி அவர் கடல் மேல் நடந்து வருகிறதை கண்டு, ஆண்டவரே நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளை இடும் என்றான். ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு ரேமா வார்த்தையை கேட்குறான். ஆண்டவரே நீரே ஆனால் எனக்கு இங்கே கடலில் இறங்கி உம்மை போலவே நடந்து வருவதற்கு எனக்கு என்ன பண்ணும்? கட்டளையிடும். உடனே கவனிங்க, ஆண்டவர், பேதுரு அங்கே இருக்கிறார் படகுல, ஆண்டவர் இங்கே இருக்கிறார். உடனே ஆண்டவர் சொல்றார், வா அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? வா. இது ரேமா வார்த்தை வந்துருச்சு.
இந்த ரேமா வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாய் ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு வருகிற வார்த்தை தான் ரேமா வார்த்தை. ஆமென். இந்த வேதம் முழுசும் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கும், நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஐயா கூட இப்போ சொல்லிட்டு இருந்தார்ல, என்ன சொன்னார்? உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே வாக்கு தத்தம். அப்படி தான் ஒரு அம்மா டெல்லியில், உண்மையாக நடந்து சொல்கிறேன், டெல்லியில் ஒரு அம்மா இப்படி என்ன பண்ணுது, டெய்லி ஒரு வசனம் இப்படி எழுந்திரிக்கும், இப்படி தேடும், ஒரு வசனத்தை வைக்கும். வச்ச உடனே என்ன வரும்? ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை அந்த அம்மா உண்மையை நடந்து சொல்கிறேன் வந்துச்சு. என்ன வந்துச்சு தெரியுமா? யூதாஸ் ஆண்டு கொண்டு சேர்த்தான். ஆமாம், சோத்திரம். இது உண்மையாக நடந்தது, பொய் சொல்லலை. சரி, கவனிங்க, அப்படிலாம் வரக்கூடாது, ஆண்டு வராது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மாதிரி வசனம்லாம் பிரிண்ட் ஆகி வராது. ஸோ அதை நான் அங்கீகரிக்கிறேன். ஒரு சில நேரங்களில் ஐயா சொன்ன மாதிரி ஜோசியம் பார்க்குறவங்கள அங்கீகரிக்க மாட்டேன். ஆமென் ஆமென் ஆமென். சரி, இங்கே இவனுக்கு ஒரு ரேமா வார்த்தை வருகிறது. வா என்று சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்? உடனே இப்போ என்ன பண்ணுறாரு? கடலில் இறங்குறாரு. பேதுரு என்ன பண்ணுறாரு? கடலில் இறங்குறாரு. ஓகே, அவர் இயேசு கிறிஸ்துவ அங்கேயே நிறுத்திடும். நான் பேதுருவா மாறிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் அங்கே கிட்ட போக முடியும். சரி, இங்கே கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பேதுரு வானோடனே கடலில் என்ன பண்ணிட்டேன்? இறங்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன? தண்ணியில் நிற்கிறேன். எங்கே நிற்கிறேன்? தண்ணியில். ஓ, 11 பேர் படகுல இருக்கான், நான் மட்டும் எங்கே நிற்கிறேன்? தண்ணியில். இயேசு கிறிஸ்து வான்னு சொன்ன உடனே எனக்கு குஷி. உடனே நான் என்ன பண்ணுறேன்? இயேசுவை பார்க்குறேன். இயேசுவே, நான் எங்கேயும் திரும்பி பார்க்கல, எங்கேயும் திரும்பி பார்க்கல, நேராக இயேசுவை பார்க்குறேன். இயேசுவே, நீ வான்னு சொல்லிட்டீர். உடனே அப்படியே கடல்ல என்ன பண்ணுறேன்? என்ன பண்ணுறேன்? இயேசுகிட்ட போகிறேன். போக 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 இந்த கண்ணு, எல்லாரும் சொல்லுங்க, இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணு சரியில்லைன்னா உன் வாழ்க்கை மூழ்கி போயிடும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணு சரியா இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இப்போ இவன் போன கண்ணு இயேசுவையே பார்த்து போயிட்டு இருந்தான். நல்ல பையன், நல்ல ஆளுதான். ஆனா கண்ணு சரியில்லை. என்ன சரியில்லை? கண்ணு சரியில்லைன்னு இந்த கண்ணு எங்க பாக்குது? காத்து வேகமா அடிக்குது. கடல் கொந்தளிக்குது. ஆனா இவர் கடல் கொந்தளிச்சாலும் காற்று வேகமா அடிச்சாலும் யாரை தான் பாக்குறாரு? இயேசுவை தான் பார்க்குறாரு. இயேசுவே, நீர் வர சொல்லிட்டீர். வரேன். கிட்ட போன உடனே இப்படி கொஞ்சம் சைடு பார்வை விடுறாரு. சைடு பார்வை என்னைக்கு போதோ அன்னைக்கு உன் வாழ்க்கை முழுகுதுன்னு அர்த்தம். விலங்குனவங்களாம் ஒரு அல்லேலூயா. அந்த வாலிபர்களுக்கு அடிக்கடி பேசுவேன். ஆமென். உன் பார்வை கொஞ்சம் மாறுனுச்சுன்னா, சைடு போச்சுன்னா என்னாச்சு? உள்ள முழுகிறேன்னு அர்த்தம். ஆனாலும் ஒரு நல்ல செய்தி, என் இயேசு பக்கத்துல இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்போ இவன் பார்வை மாறுது. காற்றும் கடலும் கொந்தளிக்கிறதை இவன் பார்க்கறான். இது வரைக்கும் இயேசுவை பார்த்தவன் பக்கத்துல வந்த உடனே கையற்ற தூரம் வரைக்கும் வந்துட்டான். இன்னைக்கு நிறைய பேர் தோத்து போறதுக்கு பிரச்சனையே அதுதான். டார்கெட் வரைக்கும் வந்துருவான். இயேசு நெருங்கிட்டோம். இப்ப கை கொடுக்குற அளவுக்கு தான் இயேசு நிக்கிறாரு. அந்த டார்கெட் முடிய போகுது. எந்த டார்கெட்? வான்னு சொன்ன டார்கெட் எங்க போறது? முடிய போகுது. இயேசு பக்கத்துல வந்து முடிய போகுது. ஆடாட டே, அங்கெல்லாம் பார்க்காதவன் இயேசு பக்கத்துல வந்தவன என்ன பண்ணிட்டான்? சைடு பார்வை பார்த்துட்டான். உடனே காற்றுக்கு அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, உடனே மூழ்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, என்னை ரட்சியும். ஆண்டவர் கையை கொடுத்து என்ன பண்றாரு? சொல்லுங்களேன். அதை படிங்க. 30வது வசனம் வாசிங்க. 14:30. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் பயந்து கண்ணு மாறுச்சுன்னா பயம் உள்ள வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. உங்க பார்வை யார் மேல இருக்கிற வரைக்கும் பயம் வராதுன்னா, இயேசு மேலேயே இருக்கிற வரைக்கும். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? பக்கத்துல கை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க. இயேசு மேலேயே பார்வை இருந்தா நீ மூழ்கியே போக மாட்ட. ஹல்லேலூயா. உன் கண் யார் மேல இருக்கணும்? இயேசு மேல. யார் மேல இருக்கணும்? இயேசு மேல. பொருள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான். என்னது? யார் மேல கண்ணு போக கூடாது?
ஐயா, நல்ல புள்ள தானே நீ, தேவ வார்த்தையை தானே கேட்டு நடக்கிற, நீ கரெக்டாக தானே போயிட்டு இருந்த, ஏன் பக்கத்தில் ஏசு கையை நீட்டுற அளவுக்கு போயிட்ட? அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்கு என்ன உனக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாவும் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாவும் அபிஷேகம். காத்துக்கோ காத்துக்கோ, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். கல்யாணம் ஆனாலும் காத்துக்கொள். நான் சொல்றது விளங்குதா இல்லையா? ஒரு அல்லேலூயா. ஹalleluya. நாங்களாம் ரொம்ப பாவமான ஆட்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, நாங்கள் அப்புறமா நாங்கள் பேசிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆட்கள் மேலே கல் போகக்கூடாது, காத்து மேலே கண்ணு போகக்கூடாது. கண்ணு போகக்கூடாது. ஆமென். புரியுதா நான் சொல்றது? கல்யாணம் ஆனாலும் சரி, அல்லேலூயா. ஹalleluya. அம்மா மைக்கு பிடிக்கிறோம் பார்த்தியா, நாங்களாம் ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம், பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாவும் அபிஷேகம். காத்துக்கோள் காத்துக்கோள் காத்துக்கோள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கோள் காத்துக்கோள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆமென். இப்ப உடனே 31ஆம் வசனம் சொல்றாரு, உடனே. எல்லாரும் சொல்லுங்க, உடனே. உடனே. ஏன் பாருங்க, ஆண்டவரோட அன்பு, லவ் ரொம்ப பெருசு. ஆமென். ஆமென். ஏய், பரவாயில்லடா, பக்கத்துல வர வரைக்கும் வந்துட்ட, அவர் திட்டல. நம்மளா என்ன பண்ணியிருப்போம்? அட சனினே, இவ்வளோ தூரம் வந்தல்ல, அது கொஞ்சம் தூரம் வந்து தொலைஞ்ச என்ன? ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? உடனே. எல்லாரும் சொல்லுங்க, உடனே. உடனே. எல்லாரும் சொல்லுங்க, உடனே. அவர் மூழ்கி போக விடவில்லை. என் இயேசுவை மூழ்கி போக விடவில்லை. ஹalleluya. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா அந்த படகுலையும் காப்பாத்தினாரு? ஏன் தெரியுமா இங்கேயும் காப்பாத்தினாரு? வார்த்தை மேல நம்பிக்கை வச்சா. யார் மேல நம்பிக்கை? சொல்லுங்க, வார்த்தை மேல. வார்த்தை மேல. சொல்லுங்க, ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தை மேல வார்த்தை மேல எவன் நம்பிக்கை வைக்கிறானோ, நம்பிக்கை வைக்கிறானோ, அதை பிடித்து எவன் நடக்கிறானோ, அது யார் நடக்கிறானோ, அவன் எதிர்காற்றாய் இருந்தாலும் அவன் எதிர்காற்றாய் இருந்தாலும் மூழ்கி போனாலும் மூழ்கி போனாலும் என் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya ஹalleluya. ஹalleluya. கைவிட மாட்டேன், நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். இயேசு என்னோடு. ஓ, கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், நான் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு என்னோடு இருப்பதினார், இயேசு இருப்பதினார். ஓ, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். ஓ, இயேசு என்னோடு இருப்பதினார். love you Lord. இயேசு என்னோடு இருப்பதினார். ஹalleluya. என்ன தெரியுமா பண்ணாரு? உடனே கையை நீட்டி. எல்லாரும் சொல்லுங்க, உடனே கையை நீட்டி. உடனே கையை நீட்டி. எவ்வளவு அன்புள்ள தெய்வம்ல. ஆமென். 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 மனுஷனுக்கும் அவருக்கும் வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் தெரியுதா? ஆமென். அவன் பக்கத்துல வந்துட்டான், உடனே கையை நீட்டி, அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசி. அவனை கூட அவிசுவாசின்னு திட்டல. எனக்கு அது பிடிச்ச வசனம். என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசி. ஏன் அப்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட? ஏன் அவிசுவாசியேன்னு
துன்மார்க்கனேன்னு எதுவுமே சொல்லல. அவர் என்ன சொல்றார்? அற்ப விசுவாசியே, கொஞ்சம் இருக்குது, சந்தேகப்பட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு 32ஆம் வசனம், அவர்கள் படவில் ஏறின உடனே அவர்கள், எல்லாரும் சொல்லுங்க அவர்கள், அவர்கள் எல்லாரும் சொல்லுங்க அவர்கள் படவில் ஏறின உடனே உடனே என்ன நடந்துச்சா? காற்று அமர்ந்தது. எல்லாரும் சொல்லுங்க காற்று அமர்ந்தது. காற்று அமர்ந்தது. ரகசியம் சொல்றேன் கவனி. இயேசு பேதுரு இங்க இருக்கான், பேதுரு இங்க இருக்கான், வந்துட்டான், விழுந்துட்டேன், தூக்கிட்டாரு. இப்போ நாங்க 2 பேரும், படகு அங்க இருக்கு, லிசன், படகு அங்க இருக்கு. இப்போ எனக்கு பயம் இல்லை. வை? ஏன்? இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோ இருப்ப. இப்போ இயேசு கூட வரதுனால இங்க இருந்து நான் படகுக்கு போற வரைக்கும் நான் அமிழ்ந்து போகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லு. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லு. எல்லாரும் சொல்லுவோமா? நான் இயேசுவோடு இருந்தால் நான் அமிழ்ந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு? ஆமென். இவ்வளவு தூரம் திரும்பி ரிட்டர்ன் போகணும். ஏன் தெரியுமா இவனுக்கு பயமே வரல? யார் கையை பிடிச்சிருக்கா சொல்லுங்க. என் கையே பலவீனம்னு தெரியும், நான் பலவீனன்னு தெரியும், நான் அப்பப்போ சைடு பார்வை பார்த்துருவேன்னு தெரியும். ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் அவர் கிருபை, அவர் கிருபை என் மீது இருக்கிறது. என்ன இருக்கு? ஹல்லேலூயா. என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஆமா, கவலைப்படாத, தைரியமா இரு. படகுல உக்காந்த உடனே என்ன நின்றுடுச்சு? ஏதாவது அதட்டினாரா? சொல்லுங்க. இயேசு என் படகுல இருந்தா எல்லாம் அமைதியாயிடும். அப்ப யார் இருக்கணும்? சொல்லுங்க, யார் இருக்கணும்? ஹல்லேலூயா. கடைசியா வாசிச்சு முடிச்சிடலாமா? கொஞ்சம் போங்க. யோவான் 20:19 முடிக்கிறேன். யோவான் 20:19. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அவ்வளோதான், 5 நிமிஷம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த யூதர்களுக்கல்ல, கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 26ஆம் வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு 26வது வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டி இருந்தது. 2 விஷயத்திலும் ஒன்று நடந்துச்சு. என்ன தெரியுமா நடந்துச்சு? கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, கதவு பூட்டி இருந்தது. ஏன் தெரியுமா பூட்டி இருந்தது? பயந்து பூட்டி இருந்தது. என்ன பூட்டி இருந்தது? எல்லாரும் சொல்லுங்க, பயந்து. அந்த கதவுக்கு பேரை நான் என்ன வச்சிருந்தேன்னா, பயத்தின் கதவு. என்ன கதவு? த டோர் ஆஃப் ஃபியர். பயத்தின் கதவு பூட்டி இருந்தது. இப்போ இவங்க, ஆண்டவரே உள்ளே வாரும், எங்கள் நடுவில் வாசம். நோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவங்க ஒரு ஜபமும் பண்ணல. ஆமென். இயேசுவை கூப்பிடல. ஆண்டவரே நாங்கள் பயந்து இருக்கிறோம் என்று சொல்லல. ஆனாலும் என் தேவன் பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே நுழைந்து அவர்கள் நடுவிலே நின்றார். எல்லாரும் ஒரு கையை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவீங்களா? எல்லாம் கையை தட்டணும்னா, நீங்க ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிச்சு வெற்றி பெற்று இருக்கும்போது எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு அந்த ஏரியா கவுன்சிலர் போட்டியில் நின்று சுயேட்சையா ஜெயிச்சா எப்படி இருப்பீங்க?
எல்லாரும் ஒரு கையை தட்டுவீங்களா? அப்படி. ஆமா, உங்க புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இந்த இடத்துல ஒரு கோல்டு மெடல் வாங்கலாம், எப்படி கை தட்டுவீங்க? விசில் வேற, பக்கத்துல வேற. அந்த பொம்பளை பாரு, நம்ம பையனுக்கு கையை தட்ட மாட்டேங்கிறோம், அவளுக்கு மட்டும் தட்டினான். அதெல்லாம் கவனிப்போம். ஆமென். ஆமா, இல்லையா? உண்மையா இல்லையா? சோ இங்கே பூட்டப்பட்டிருக்கிற பயத்தின் கதவுக்குள்ள என் இயேசு கடந்து சென்றார். ஹல்லேலூயா. நல்ல கவனி. பயந்த இடத்துல அவனை பார்த்து அவர் பயப்படாதே, திடன் கொள்ளுங்கன்னாரு. இங்க பயந்த வீட்டுக்குள்ளேயே போனார். நீ கதவு திறக்கலனாலும் தேவ பிள்ளையா இருப்பேயானால், தேவனுடைய வார்த்தையின்படி இருப்பேயானால், அவர் உன்னை அழைத்திருப்பார். ஆனால் நீ எவ்வளவு பெரிய பயத்தில் இருந்தாலும் அங்கே உள்ளே கடந்து வருவார். வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சமாதானம். ஹல்லேலூயா. சமாதான காரணர் சர்வ சமாதான காரணர் சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே, சொல்லுங்க, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு? பயப்படாத. நீ பூட்டின வீட்டுக்குள்ள இருந்தாலும் என் இயேசு உன்னை தேடி வருவார். ஆமென் சொல்லுங்க. நீ ஒன்னே ஒன்று செஞ்சா போதும். அப்பா வீட்டில் உக்காந்து இருந்தா போதும். எல்லாரும் சொல்லுங்க, அப்பா வீட்டில் தப்பாம இருக்கிற பிள்ளை வீட்டில் என் இயேசு தப்பாமலே வருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதை குறித்து பயப்படாத. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். உன் படகு சரியான திசையில போய்கொண்டு இருக்கும்போது எதிர்காற்று சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உனக்கு விரோதமாய் வந்தாலும் கவலைப்படாத. உன் படகை தேடி அவர் வந்து அமர்ந்தா எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். உன் பார்வை ஆண்டவர் மேல மாத்திரம் வை. மூன்றாவது, எவ்வளவு பெரிய பயமா இருந்தாலும், யூதர்கள் அந்த நாட்கள்ல ரொம்ப பயமுறுத்துகிற குணத்தை உடையவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பயந்து இருந்தீனாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிட்டு உனக்கு சமாதானம், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். தோள் மேல சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். எல்லாரும் சொல்லுவீங்களா? கருவில் என்ன சுமந்தத பார்த்தா, லவ் யூப்பா அப்பா. தோள் மேல சுமந்தத அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு சொல்லிடுவேன். உம்மை அப்பான்னு சொல்லுங்க. அப்பாவும் கூப்பிடுவீங்களா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான்
கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் அம்மானு கூப்பிடவா. நன்றி பிதாவே, இவர்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.